டு செபி ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, அறநூல்கள்ல சிறு பஞ்சமூலம் இந்த நூலை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த சிறு பஞ்சமூலம் பார்த்தீங்கன்னா ஒரு 14 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்று. அப்புறம் இது ஒரு அற நூல். இதனுடைய ஆசிரியர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரி ஆசன். யாரு? காரி ஆசன். இவருக்கு மா காரியாசன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பெயரும் இருக்குது. மா காரியாசன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பெயரும் இருக்குது. அப்புறம் இவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா காரி. இவருடைய இயற்பெயர் காரி. அப்புறம் இந்த ஆசன் இவருக்கு எப்படி வந்துன்னு பார்த்தீங்கன்னா இவரோட தொழிலை மையமாக வச்சுதான் இவருக்கு இந்த ஆசன் அப்படி உள்ள பேர் மொத்தமாக சேர்த்துனது காரி ஆசன். இவர் எந்த சமயத்தை சார்ந்தவர்னா சமண சமயத்தை சார்ந்தவர். இந்த காரியாசன் சமண சமயத்தை சார்ந்தவர். இது ஒரு வெண்பா வகை நூல் தான். இதுல மொத்தம் கடவுள் வாழ்த்தோட சேர்த்து 102 பாடல்கள் இருக்குது. மொத்தம் 102 பாடல்கள் இருக்குது. அப்புறம் இந்த காரியாசனும் ஏலாதியினுடைய ஆசிரியர் யாரு? கனி மேதாவி. இவங்க 2 பேருமே என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே காலத்துல வாழ்ந்தவங்க. அதான் சம காலத்தவர்கள். யாரெல்லாம்? இந்த காரியாசனும் கனி மேதாவியரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சிறு பஞ்சமூலம் அப்படின்னு சொன்னா 5 சிறிய வேர்கள். அந்த மாதிரி உள்ள அந்த 5 சிறிய வேர்களை கொண்ட ஒரு மருந்து பொருளுக்கு தான் சிறு பஞ்சமூலம் அப்படின்னு சொல்லிட்டு பேர். அப்போ இந்த சிறு பஞ்சமூலம்னானது 5 சிறிய வேர்கள். அதாவது சிறுனானது சிறிய, பஞ்சம் அப்படின்னானது 5, மூலம் அப்படின்னானது வேர். அப்போ 5 சிறிய வேர்கள். என்னெல்லாம் அந்த 5 சிறிய வேர்கள்? கண்டங்கத்தரி, சிறு வழுதுணை, சிறு மல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. இந்த 5 தான் இந்த சிறிய வேர்கள். இந்த 5 சேர்ந்தது ஒரு மருந்து பொருள். அந்த மருந்து பொருளுக்கு என்னது? சிறு பஞ்சமூலம். அப்போ இந்த 5 பொருளும் சேர்ந்து என்ன பண்ணும்? உடல் நோயை என்ன பண்ணும்? குணப்படுத்தும். அதே மாதிரி இந்த நூல்லையும் அப்படிதான். ஒவ்வொரு பாடல்கள்லையும் 5 கருத்துக்கள் என்ன பண்ணும்? மக்களுடைய மனநோயை போக்கும். அது மட்டும் இல்லாம அறியாமையை போக்கும். நல்ல வழி, தீய வழி எதுன்னு சொல்லிட்டு மக்களுக்கு என்ன பண்ணும்? சொல்லி கொடுக்கும். இதுல இருக்கிற ஒவ்வொரு பாடல்களுமே 5 கருத்துக்கள் மக்களுக்கு நல்வகை வழியை சொல்லும். சரியா? அது மட்டும் இல்லாம இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது இவர் சமண சமயத்தை சார்ந்தவர். ஆனாலும் இதுல என்னதுன்னு பாத்தீங்கன்னா சமண கருத்துக்கள் கொஞ்சமா தான் இருக்கும். மற்றபடி எல்லாமே என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த பொது வாழ்வுக்குரிய கருத்துக்களை தான் இந்த நூல் பெரும்பாலும் கூறுகிறது. இதுல நம்ம ஒரு 2 பாட்டை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பூவாது காய்க்கும் மரம் போல, மரம் உள நன்று அறிவ. அதாவது பூவாது காய்க்கும் மரம் உள நன்று அறிவர், மூவாது மூத்தவர் நூல் வல்ல தாவா, விதையாமை நாறுவ வித்துள மேதைக்கு, உரையாமை செல்லும் உணர்வு. அப்போ இதுல மூவாது அப்படின்னு முதுமை அடையாமல், நாறுவ அப்படின்னு சொன்னது முளைப்ப. இப்போ பூவாது காய்க்கும் மரம் உள. அதாவது இப்போ சில காய் காய்க்காமலே என்ன பண்ணும்? மரம் பூ பூக்கும். அதே மாதிரிதான் என்னன்னு சொன்னா சிலவங்க வயசுல இளையவங்களா இருந்தாலும் அவங்க நன்மை தீமை இதுன்னு சொல்லிட்டு அறிஞ்சிருப்பாங்க. முதியவர்களுக்கு எவ்வளவு அறிவு இருக்கோ அதே மாதிரி அவங்களுக்கு என்ன இருக்கோ? அறிவு இருக்கும். அப்படிப்பட்டவங்களை எப்படி போற்றுவாங்க? வயசுல அவங்க இளமையா இருந்தாலும் அவங்களை யாருக்கு ஈக்குவலா தான் வைப்பாங்க? இந்த முதியவர்களுக்கு ஈக்குவலா தான் வைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்து விதையாமை நாறுவ வித்து உள மேதைக்கு, உரையாமை செல்லும் உணர்வு. அதாவது இப்போ நம்ம வேளாண்மை அந்த விவசாயம் பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பயிர்களை வச்சுட்டு அடுத்து அதை சுத்தி என்ன பண்ணுவாங்க? விதை போட்டுட்டு பாத்தி வைப்பாங்க. எதுக்கு? இதெல்லாம் வளர்றதுக்கு, அப்புறம் தண்ணி எல்லாம் அப்படி நிக்கிறதுக்கு பாத்தி வைப்பாங்க. அப்போ அதுல என்ன பண்ணும்? அவங்க விதைச்ச விதையும் இருக்கும், அவங்க விதைக்காம சிலது வளர்ந்ததும் செடியெல்லாம் வளர்ந்ததும் இருக்கும். அதே மாதிரிதான் என்னன்னு சொன்னா இந்த மாதிரி யாரு? மேதைக்கு. மேதை யாரு?
எல்லாமே தெரிஞ்சவங்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம், மேதை அப்படின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்டவங்களுக்கு எனது நன்மை எது தீமை எதுன்னு சொல்லி கொடுக்க வேண்டிய தேவையே கிடையாது. ஏன்னா வந்து அவங்களுக்கே தானாகவே என்னது அவங்க எல்லாத்தையுமே என்னது புரிஞ்சுப்பாங்க. அதுதான் இந்த பாட்டுல சொல்லியிருக்கேன். என்னது, பூவாது காய்க்கும் மரமுள நன்கு அறிவர் மூவாது மூத்தவர் நூல் வல்ல தாவா விதையாமை நாறுவ வித்து உள மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு. அதாவது என்னது, ஒரு மரம் வந்து என்னது காய்க்காம பூ பூக்கிறதும் உண்டு. அது மாதிரி வந்து சிலவங்க வந்து வயசுல வந்து சின்னவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப அறிவு இருக்கிறதுனால அவங்கள என்ன பண்ணுவாங்க, முதியோர்களுக்கு ஞாபகம் வச்சு போற்றுவாங்க. அடுத்து என்னது, வயல்ல வந்து பாத்தியெல்லாம் வச்சிருப்பாங்க இல்ல, அதுல வந்து சில விதைகள் விதைக்காமலே வளர்றது போல அறிவு, அதாவது மேதைகளுக்கு என்னது நம்ம வந்து சொல்லி கொடுக்க வேண்டிய தேவையில்லை, அவங்களே வந்து எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க, கத்துப்பாங்க. அப்படிதான் அதுல சொல்லியிருக்கு. சரியா? அப்புறம் வந்து கண்வனப்பு கண்ணோட்டம், கால்வனப்பு செல்லாமை, அப்புறம் என்னது எண்வனப்பு இத்துணையா என்றுரைத்தல், பண்வனப்பு கேட்டார் நன்னன்றல், கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்னன்றல் வனப்பு. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து கண்வனப்பு கண்ணோட்டம். கண்வனப்பு கண்ணுன்னு நம்ம கண்ணும். அப்புறம் வந்து வனப்பு அப்படின்னு சொன்னது அழகு. கண்ணோட்டம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா இரக்கம் கொள்ளுதல். அப்போ கண்ணுக்கு அழகு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மற்றவங்களுக்கு மேல வந்து என்னது இரக்கம் கொள்றது. இப்போ நம்ம கண்ணாலதான் நம்ம வந்து ஒருத்தவங்க கஷ்டப்படுறத என்ன பண்றோம், பார்க்குறோம். அப்போ அந்த அவங்களுக்கு நம்ம என்னது உதவி பண்றோம். அதுதான் என்னது இரக்கம் கொள்ளணும். அதுதான் என்னது கண்வனப்பு கண்ணோட்டம். அதான் நம்ம கண்ணுக்கு என்னது ஒரு அழகு. அப்புறம் கால்வனப்பு செல்லாமை. காலுக்கு அழகு எதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சில டைம் வந்து கஷ்டங்கள் வந்து நம்ம ஒருத்தங்கள்ட்ட உதவி கேட்குற அளவுக்கு இருக்கக்கூடாது. அதாவது பிறர்கிட்ட இறந்து வாழ்ற அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணுது இருக்கக்கூடாது. அதுதான் நம்ம காலுக்கு என்னது அழகு. அப்புறம் வந்து எண்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல். எண்வனப்புன்னு பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சிக்கு அழகு. ஆராய்ச்சிக்கு அழகு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு துணிந்து பேசுறது. இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவங்களுக்கு தோன்றது அப்படி பேசுறது. அதுதான் என்னது ஆராய்ச்சிக்கு அழகு. பண்பனப்பு கேட்டார் நன்றென்றல். அதாவது இப்போ வந்து என்னது இசை. இசைக்கு அழகு எதுன்னு பார்த்தீங்கன்னா கேட்குறவங்க இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றது தான் என்னது இந்த இசைக்கு அழகு. கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்னென்றல் வனப்பு. வாட்டான் நன்றென்றல் வனப்பு. அதாவது இப்போ வந்து கிளர்வேந்தன் நாயரு, வேந்தன் நாயரு அரசன். அப்போ அரசனுக்கு அழகு எதுன்னு பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற மக்கள் வந்து நல்லா இருக்காங்க, அரசன் வந்து மக்களை வந்து கொடுமைப்படுத்தாம அவங்களுக்கான தேவைகள் எல்லாவற்றையும் கொடுத்து நல்லா வாழ வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பிற மக்கள் வந்து அந்த அரசனை புகழ்ந்து கூறுறது தான் என்னது அந்த அரசனுக்கு அழகு அப்படின்னு சொல்லிட்டு எனது சிறுபஞ்ச மூலம் நூல் வந்து சொல்லுது. இந்த 5 கருத்துக்களையும் என்னது இங்க வலியுறுத்துகிறது. எது, கண்வனப்பு கண்ணோட்டம், கால்வனப்பு செல்லாமை, எண்வனப்பு இத்துணையம், அப்புறம் பண்வனப்பு, அடுத்து வந்து என்னது வாட்டான் நன்றென்றல் வனப்பு. இப்படி 5 கருத்துக்களை வந்து ஒவ்வொரு பாடல்லையுமே என்னது சொல்லுது. இது மக்களுக்கு வந்து என்னது நல்வழிப்படுத்துது. ஓகேவா? இதுதான் வந்து என்னது சிறுபஞ்ச மூலம். இந்த நூலை பத்தி உள்ள எல்லாமே. ஓகேவா? தேங்க்யூ.